மக்களே, செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்கள வந்து சந்திச்சிருக்கேன். வழங்குறது யாரு அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு தாங்க இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் இருக்கு இல்லையா, அவங்க வந்து வெளியிட்டிருக்க ஒரு விஷயம் தான் இந்த ஒரு வேலைவாய்ப்பு. இது என்ன அப்படின்னா, ப்ராஜெக்ட் அசோசியேட், சீனியர் அக்கௌண்ட் ஆஃபீஸர் அண்ட் பர்சனல் அசிஸ்டண்ட் அப்படின்ற ஒரு வேலைக்காக கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுல இருந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வெளியிட்டிருக்கிறது நாள் வந்து 30/7/2025 அன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? இது வந்து கம்ப்ளீட்டாக டெம்ப்ரவரி போஸ்ட்டுங்க. சரிங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் டெய்லி 3 வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதிகபட்சமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தவங்க லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு நம்ம உதவியாக இருப்போமே. நாளை பின்ன அதோட பெனிஃபிட் நம்ம எல்லாத்துக்கும் தானே வந்து சேரும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் ஆரம்பிச்சது. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன அப்படின்னா, ப்ராஜெக்ட் அசோசியேட் அப்படின்ற ஒரு ரோலுக்கு 4 போஸ்ட்டை வேலைக்கு எடுக்கிறாங்க. 4 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. இதுக்கு நீங்கள் கிராஜுவேட் ஆகிருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது எந்த டிகிரியாக இருந்தாலும் போதும் அப்படின்ற மாதிரி. சம்பளம் தாங்க இதில் ஹைலைட்டு. 68,400 ஹைலைட்டுங்க. சரிங்களா? இவ்வளோ சம்பளத்துக்கு நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால அவங்க வந்து எதுனாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிசைரபிள் அப்படின்னா, நீங்கள் என்விரான்மெண்டல் சயின்ஸ் படிச்சிருக்கீங்கப்பா, இல்லை என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஒரு 2 வருஷம் உங்களுக்கு ஃபீல்ட் ஆஃப் என்விரான்மெண்ட்டில் வேலை பார்த்துருக்கீங்களா, டபுள் ஓகேப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு டாக்குமெண்டேஷன்லேயே டிராஃப்டிங்லேயே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனா சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. எசென்ஷியல் அப்படின்னா தேவைப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு டிகிரி வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பிஏவாக இருந்தாலும் சரி, பிகாமாக இருந்தாலும் சரி, பிஇயாக இருந்தாலும் சரி, பிடெக்காக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா மக்களே? அடுத்த ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா, சீனியர் அக்கௌண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ப்பு, சீனியர் அக்கௌண்டன்ட் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு வாய்ப்பு ஒரே ஒருத்தவங்களுக்கு இருக்குது. இதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, பிகாம் இல்லைன்னா பிஏ காமர்ஸு அக்கௌண்டன்சி ஆர் ஈக்குவலண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டேலி நல்லபடியாக ஒர்க் பண்ண தெரியணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா? படிப்பு நீங்கள் எம்காமோ இல்லை பிகாமோ படிச்சிருந்தா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 5 வருஷம் நீங்கள் டேலியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு சம்பளம் 68,400 அப்படின்ற மாதிரி அவங்க தெளிவாகவே குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்த ஒரு வேலைவாய்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பர்சனல் அசிஸ்டண்ட் அப்படின்ற ஒரே ஒரு ரோலுக்கு ஒருத்தவங்கள எடுக்கிறாங்க. ஓகேங்களா? நீங்கள் எந்த டிகிரி வேணாலும் வச்சுக்கோங்க, ஆனால் டைப் நல்லா பண்ண தெரியணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, டிடிஇலேருந்து அது உங்களுக்கு வழங்கியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு சம்பளம் எவ்வளோ அப்படின்னா 28,500 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஸ்டெனோகிராஃபியும் டைப்ரைட்டரும் தமிழ், இங்கிலீஷ் ஹையர் அண்ட் லோவர் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பீரியட் ஆஃப் என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இனிஷியலாக முதல்ல வந்து 1 வருஷம் நீங்கள் இருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது போக உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, உங்களை ஃபர்தராக நாங்கள் வச்சுக்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் வந்து இது வந்து டெம்பரவரி போஸ்ட்டு தான், கான்ட்ராக்ட் பேசிஸ் போஸ்ட்டு தான். சரிங்களா? அதை தெளிவாகவே அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. வயது 40 வயசு வரைக்கும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அப்போ அது போக லீவ் வந்து உங்களுக்கு 12 நாள் லீவ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிஏடிஏ வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கோ இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கோ உங்களுக்கு வழங்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நோட்டீஸ் பீரியடும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா மக்களே? வேறு நீங்கள் வந்து இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸாக கொடுத்துறேன். இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இங்கே ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வேறு ஒரு ஃபார்ம் வரும். அந்த ஃபார்மை வந்து அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சி விடுங்க. சரிங்களா? அப்ளிகேஷன் வந்து இமெயில் மூலயமா, போஸ்ட் மூலயமா, எல்லா பிளாட்ஃபார்ம் மூலயமாவும் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரே வழி நமக்கு என்னென்னா, இந்த கூகுள் ஃபார்ம் இருக்குல்லையே, அதை வந்து நம்ம ஃபில் பண்ணி அவங்களுக்கு அனுப்பணும். ஓகேங்களா மக்களே? இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். மறக்காமல் இதை ஃபுல்லாகவுமே ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிவிட்டு அனுப்புங்க. ஆல் த பெஸ்ட். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மக்களே.